வாங்க நம்ம வீடியோவில் நாங்கள் அந்த காலத்தில் பஞ்சத்துக்கு வச்சுன்னா காட்டுக்கொல்லு வறுவல் கொல்ல வாங்க. இதுதான் காட்டுக்கொல்லு செடி. காயும் கொள்ளு காய் மாதிரி தான் இருக்கு. செடி இப்படி தான் இருக்கும் கொள்ளு செடி மாதிரி. ஆனால் கொள்ளு செடி கீழாகவும் இருக்குது, வளர்த்தே வளரும். பாரு, இது உயரமாக வருது. நம்ம காட்டு செடி கீழாகவும் இருக்குது. படிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் காய். காய்ஞ்ச காய் பொறிச்சுக்கணும். எங்கள் காலத்தில் காட்டு நல்ல கொள்ளு எங்களுக்கு விலை போட்டு வாங்க முடியல. இந்த காட்டுக்கொல்லு செடியை இருக்கிற பக்கம் போய் பொறிச்சிக்கிட்டு வந்து நாங்கள் பொரியல் போட்டு சாப்பிடுவோம். இது காட்டை சுற்றி பொறிச்சிக்கிட்டு வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வேலைச்சு கொடுப்போம். பொழுதான நேரம் ஆளுக்கு ஒரு வட்டச்சாரை கொடுத்து ஒரு தண்ணியை குடித்தா படுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் மக்கிய நாள் தான் சோறு. எங்கள் காலத்தில் அப்படி ஒரு பஞ்சத்தில் பொழைச்சோம். இதெல்லாம் நாங்கள் சாப்பிடங்காட்டி எங்களுக்கு இன்னும் நோவு விடையோடய வரல. நீங்களும் இந்த கொள்ளை பார்த்தா இருக்க மாட்டீங்க. எங்களாட்ட பெரிய மனுஷனுக்கு தான் தெரியும். எல்லாம கொள்ளுக்கு காட்டு கொள்ளுக்கு அது விசுவாசம் காட்டுற மாதிரி அங்கே கொண்டாந்து கொள்ளு காட்டு கொண்ட மாதிரி. இது வந்து வெள்ளாம கொள்ளு. இது வந்து வெள்ளாம கொள்ளு. வெள்ளாம கொள்ளு இன்னும் காய் வைக்கல. பூ இப்படித்தான் இருக்குது, காய் இப்படித்தான் இருக்கு. இப்போதான் ஒவ்வொரு காய் வைக்குது. இது வந்து காட்டில் விதைச்சி எடுக்கிற கொள்ளு. காட்டு கொள்ளு காய் பொறுத்திட்டு வந்துட்டேன். கொட்டுறேன். விதையெல்லாம் எடுத்துக்கணும். பொறுத்து எடுத்துக்கலாம். நான் பொறுத்து எடுத்துக்கிட்டேன். காட்டுக்கொல்லு பொறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வித்தியாசமா இருங்க. இது வந்து நாட்டுக்கொல்லு, காட்டில் விளையாது. இது வந்து பொலிக்கேட்டில் விளையாது. சுத்தம் பண்ண காட்டுக்கொள்ள கொஞ்ச நேரம் தொலைய எடுத்துக்கணும். இடம் வரையே வறுக்கணும். வறுத்துக்கிட்டேன். வறுத்தாச்சு. மணக்குது பாரு, கும்பு மணக்குதுடா. நல்ல வாசனையா இருக்குது. இதை உழ வைக்கிறேன். நாலு தவளை தண்ணி அது கொதிச்சு மாதிரி அதை கொட்டணும். உனக்கு கொதிச்சு போச்சு, கொட்டலாம். கொட்டிக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆகி போச்சு. வந்து போச்சான்னு பார்க்குறேன். சத்தம் சுடுது. வந்து போச்சு. முன்ன உப்பு போட்டால் வேகாது. போதுமான உப்பு போடுறேன். கணக்காக போட்டுருவோம். அதுக்கு தக்கன உப்பு. சரி, இறக்கி வைக்கிறேன். ஒரு 2 கூன் எண்ணெய், ஒரு கூன் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் 3/4 கப்பு போட்டுக்கலாம். பொடி பொடியா நறுக்கி வச்ச பூண்டு ஒரு கட்டி, உருவி வச்ச கருப்பா இருந்தாலும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச மிளகாய், வர மிளகாய் 2, சீரகம் ஒரு கூணு. நிமிட்டி போடுற பாரு, ஒரு கூணு சீரகம். வேச்ச கொள்ளு கொட்டுறேன். துருவி வச்ச தேங்காய் 1/2 கப்பு,
போட்டுக்கலாம். கமகமக்கு காட்டுக்கொள்ளு ரெடி. காட்டுக்கொள்ளு ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பரா வந்து போச்சு. அவ்வளோ அற்புதமா இருக்குது. எப்படி ஒரு வாசனையா இருக்குது தெரியுமா? அவ்வளோ அற்புதமா இருக்குது.